அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை கடைக்கு கூட்டிட்டு வரவே 1 மாசம் ஆயிடுச்சு. அவரு பொறுப்பா கூட்டிட்டு வந்ததும் இல்லாம எவ்வளவு பொறுமையா பொண்டாட்டிக்கு செப்பல் போட்டு விடுறாரு பாருங்க. அதுக்கு அந்த புருஷன் என்ன சொன்னாருன்னா, புருஷன் பொண்டாட்டினா இப்படிதாங்க இருக்கணும். அதுக்கு நீ அந்த பொண்ணு மாதிரி இருக்கணும். அத்தோட விட்டியா? வெள்ளா வாண்ட வர சொல்ல உன் முகத்தை தூக்கி வச்சு நின்றுக. பொம்மி அக்கா செருப்பு பிடிக்கலையான்னு கேட்டுருக்கோம். அதுக்கு நீயே அவங்க நம்மளை பத்தி அடிச்சாங்களே கமெண்ட், அதான் எனக்கு பிடிக்கல. அப்படி சொல்லிக்கிற. ஏன்பா சித்தார்த், ராணி சொன்னதெல்லாம் சரிதானாப்பா? ராணி, ராணி தள்ளு. என்னாச்சுமா? ராணி, இப்ப என்ன பண்றது? ஐயோ, விளக்கெல்லாம் அணைஞ்சு போய்க்குதே. ஏன்பா சித்தார்த், அப்ப ராணி சொல்ற மாதிரி ஒருவேளை பொம்மி அவ கண் முன்னாடி வந்து பேசிட்டு இருக்காளோ? அப்பா, சித்தார்த் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிருக்காப்பா. இப்ப கூட நம்பலனா எப்படிப்பா? இல்ல இல்ல, இவ ஏதோ சீட்டிங் பண்றா. சத்தியமா சத்தியமா விட்டு பொம்மி வந்து பேசல, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது. யோ, வேற யாரும் நம்பலன்னா கூட பரவாயில்ல, இம்மா தூரம் சொல்லியும் நீயே நம்பலன்னா எப்படியா? நான் நம்ப மாட்டேன். நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, பொம்மி உன்ன மாதிரி ஃப்ராட் கிட்ட எல்லாம் பேச மாட்டான்னு. பொம்மி அக்காக என்ன ஆசை இருந்துச்சுன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அத்தை நிறைவேற்றணும். ராணி, ஏ ராணி, அடியே ராணி, இன்னாடி நான் இம்மா நேரமா கூப்பிட்டு நிக்கிறேன், என்னமோ பலமா யோசிச்சு நிக்கிற போலகுது. ஆமா, நீ எப்படி எல்லாம் இல்லாத மூளைய கசக்கி புளிகிற ஆள் இல்லையே, எதா இருந்தாலும் தடாலடியா இறங்கிருவிய. அதான ராணியோட ஸ்பெஷல். நீ இப்படி அமைதியா யோசிக்கிறன்னா ஏதோ விஷயம் இருக்குது. இன்னாடி யோசிச்சு நிக்கிற? அது ஒண்ணும் இல்லக்கா, தாத்தா இம்மா நேரம் என்னாண்ட பேசிட்டு போனாரு. சரிடி, அதுக்கும் நீ யோசிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? பெரியவர் ஏதாவது சொன்னாரா? ஆமாக்கா, பொம்மி அக்காக்கு நிறைய ஆசை இருந்துச்சாம், அது யாருமே தெரியாதான். அது எதையுமே நிறைவேற்றதுக்கு முன்னாடியே பொம்மி அக்கா செத்து போயிடுச்சுன்னு தாத்தா ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுக்கா. என்னடி சொல்ற? இவ்ளோ நாளா இது எப்படி உனக்கு தெரியாம போச்சு? ஒரு தபா கூடவா பொம்மி அக்கா உன்னாண்டா சொல்லல? இல்லக்கா, ஆனா எப்படியாவது பொம்மி அக்காவோட ஆசைய நாம நிறைவேற்றியே தீரணும்க்கா. கண்டிப்பா செய்யணும்டி. அதுக்கு பொம்மி அக்கா என்னெல்லாம் ஆசைப்பட்டுச்சுன்னு தெரியணும்லக்கா. நீ அத்த பொம்மியாண்டவே கேட்டுரு. ஐயோ அக்கா, பொம்மி அக்கா இப்ப முன்ன மாதிரி அடிக்கடிலாம் வரதில்லக்கா. அதுக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்குதுக்கா.
அதனாலதான் தாடிகாரனாண்ட நான் பேசும்போது கூட விளக்கேத்தி பொம்மி அக்காவை வர வச்சேன். அட ஆமால, அத்தை மறந்துட்டேன் பாரு. ஏய், ஒருவேளை பொம்மி எழுதந்தா சொல்லி தமன்னா ஒரு டைரி கொண்டாந்தால, அதுல இருக்குமோ? தெரியலக்கா, அது அந்த தாடிகாரனாண்டதான் இருக்கும். அதுலயும் பாக்கணும். அதுவும் இல்லாம பொம்மி அக்கா யாராண்டியாவது சொல்லிருக்கும். யாராண்டியாவது ஏதாச்சும் சொல்லிருதான்னு விசாரிச்சு தெரிஞ்சுக்கணும்க்கா. செய்டி, உனக்கு புண்ணியமா போவோம். பாவோண்டி அந்த பொம்மி. செத்த பிறகும் இப்படி வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துது. அதுக்கோசரம் இத்த கூட பண்ணலன்னா எப்படியே? அப்புறம் பொம்மி அக்கா இப்படி வர்றது கூட ஆசை நிறைவேறாம செத்ததுனாலதான்னு தாத்தா சொன்னாருக்கா. எப்படியாவது பொம்மி அக்காவோட ஆசை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நிறைவேற்றணும். பொம்மி அக்கா, உன்னோட ஆசை என்னன்னு கேட்டா யாருமே தெரியலனே சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. எனக்கு உன்னோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு அத்தை நிறைவேற்றணும்க்கா. எனக்கு அந்த வாய்ப்பை மட்டும் கொடுக்கா. இந்த குடும்பத்துக்காக நீ எவ்வளவோ பண்ணிக்கிற, இப்பவும் பண்ணிந்தா இருக்கிற. ஆனா உனக்காக நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்க்கா. நீ என் கொலசாமிக்கா. நான் செய்யறத உனக்கான ஒரு காணிக்கையா எடுத்துக்கோக்கா. என்னாண்ட உன்னோட ஆசைய சொல்லுக்கா. அக்கா, என்னக்காச்சு? என்னத்துக்கோசரம் கண்ணை மூடி இருக்கிற? என்னக்கா சொல்ற? என்னக்கா, உனக்குதான் எழுத படிக்கவே தெரியாதே. நீ என்னத்துக்கோசரம் பேப்பர் பேனா கேக்குற? நான் தான் பொம்மி. அக்கா, தாமரை அக்காக்குள்ள வந்துக்கிறியா? அக்கா, இம்மா ஆசைய வச்சுக்கின்னு ஏன்க்கா என்னாண்ட கூட சொல்லல? அக்கா, என்னத்துக்கோசரம் அழுவுற? இல்ல, ஷுவரா நீ போய் சொல்ற. எதுக்கு எடுத்தாலும் பொம்மி எழுதுற? ஏய், நீ ஃப்ராடு. இரு, உனக்கு ஒரு முடிவு கட்டுறேன். தாத்தா, எனக்கு கனடால ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. நான் அதுக்கு ஓகே சொல்லிட்டேன். நான் இனிமே இங்க இருக்க போறதே இல்ல. அண்ணா, இன்னும் ஒரு வாரமோ 10 நாளோ இடமோ, அதுக்கப்புறம் நான் ஃபிளைட் ஏறி போயிட்டே இருப்பேன். என்னப்பா சித்தார்த், திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவு? இந்த முடிவை நான் பொம்மி இறந்து போய் எடுத்ததுதான். அதுக்கு இப்பதான் நேரம் வந்திருக்கு. என்னப்பா சித்தார்த், பொம்மிய கொலை பண்ண உங்களை கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்படி திடுதிப்புன்னு வெளிநாட்டுக்கு கிளம்பி போறேன்னு சொன்னா என்னப்பா அர்த்தம்? நல்லா கேளுங்க தாத்தா. ஆவுனா பொம்மி அக்கா என் உயிர் அது இதுன்னு சொல்லுவாரு. இப்ப அவரோட சுகம்தான் முக்கியம்னு ஓடுறாரு பாத்தீங்களா? ஏய், நீ எனக்கு என்ன சொன்னாலும் வெறுப்பேத்தினாலும் பரவாயில்ல, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. தினம் உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு என்னால இருக்கவே முடியல தாத்தா. நாளுக்கு நாள் இவளோட டார்ச்சர் தாங்க முடியல. நான் அங்க போய் தனியா பொம்மியோட நினைவுல இருக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் தாத்தா.
என்னப்பா சித்தார்த், இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு ஏன்பா பேசுற? சித்தப்பா, என்னோட நிலைமை உங்களுக்கு புரியாது. இப்படியே அன்பா பேசி பேசிதான் என்னை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கீங்க. தயவு செஞ்சு ஆளை விடுங்க, நான் எங்கேயாச்சும் போய் தொலைகிறேன். டேய் அண்ணா. சித்தார்த், அண்ணா, ஏன் இப்படி எரிஞ்செரிஞ்சு பேசுறான் இவன்? அதான் சிதம்பரம், எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க தாத்தா, உங்க பேரன் உங்களை விட்டுட்டு இந்த ஊட்ட விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டாரு. நீங்க கவலையே படாம இருங்க. தெய்வநாயக ஐயா, ஐயா தெய்வநாயக ஐயா, பத்மநாபன் சார், பத்மநாபன் சார், வெளியே வாங்க சார். அக்கா, உங்க பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. மேனேஜர்ஸ் எல்லாம் மொத்தமா வந்துட்டாங்க. நான் கூட 3-4 கடையில இருந்து தான் வருவாங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, மொத்தமா வந்திருக்காங்க. சரி வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். டேய், நீ போய் அப்பாவை கூட்டு வா. சரிம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். ம். என்னப்பா இது? காலங்கத்திலே கடை ஸ்டாப்லாம் இங்க வந்து நின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தெரியலையேப்பா. பாருங்கப்பா, வாங்க எல்லாரும் வாங்க, உள்ள வாங்க. எங்கேயா போறது? கை வைப்பேன். என்னையா பண்ணுவேன்? பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு. காடு கட்ட கட்டிட்டீங்க. வீட கொடையா? பாரு, மரியாதையா சொல்றேன். எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க. போங்க. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நான் சும்மா பிரச்சனை பண்ணுங்கன்னு தான் சொன்னேன். இவங்க சூப்பரான பாயிண்ட் எல்லாம் வச்சு பிரச்சனை பண்றாங்க. மாமா கொடுத்த காசுக்கு தான் அவங்க விசுவாசமா இல்ல. அட்லீஸ்ட் நீங்க கொடுத்த காசுக்காவது விசுவாசமா இருக்கட்டுமே. கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் போய் தாடிகாரனை கூட்டி வரேன், இருங்க. யோ, கீழே நம்ம கடை மேனேஜருங்க எல்லாம் வந்து மீசக்காரர் ஆண்டியும் தாத்தா ஆண்டியும் சண்டை போட்டு இருக்காங்கய்யா. அதையே என்கிட்ட வந்து சொல்றேன். அது கடை பிரச்சனை. மிஸ்டர் பத்மநாபனும் தாத்தாவும் அதை பாத்துப்பாங்க. ஐயோ, அவங்க வந்து பாத்துப்பாங்க தாயா, அதுக்காக வந்து என்னன்னு கூட கேட்க மாட்டியா? நவுரு. தாடிகாரன் கீழே போய் சண்டைய நிப்பாட்டினாலே நமக்கு பெரிய வெற்றி தான். சமாதானப்படுத்துப்பா. என்னப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது, நீ அமைதியா இருக்க? உங்களுக்கே தெரியும் தாத்தா, எனக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. நானா இதுல தலையிட மாட்டேன். இதெல்லாம் உங்க பிரச்சனை. போறான் பாரு, ஒரு புள்ள.
பாருங்க, உங்களால என்ன பண்ண முடியுமா பண்ணீங்க, போங்க. இதுக்கு மேல இங்க நின்னீங்க, அப்புறம் நான் போலீஸுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கும். இருங்க இருங்க இருங்கப்பா. போதும். உங்களால தாத்தாக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. அவரு நல்லா ஆகி வந்ததும் நான் அவராண்ட பேசி ஒரு நல்ல முடிவா சொல்றேன். இப்போ நீங்க எல்லாரும் கிளம்புங்க, தயவு செஞ்சு கிளம்புங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. போங்க போங்க. சரிப்பட்டு வராதுப்பா. கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அம்மா ராணி, அப்பா கொஞ்சம் உள்ள கூட்டு போமா. அப்பா போங்கப்பா. வாங்க தாத்தா. வாங்க நீங்க பாத்து. அட ஆமா, அங்க இருக்க எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அத மட்டும் நீ பார்த்து பயப்படக்கூடாது, சரியா? அதான் நீ என் கூட இருக்கறல்ல, நான் என்னத்துக்கு பயப்பட போறேன்? சரி சரி, நீ போய் சீக்கிரம் தூங்கு. நாளைக்கு காலையிலே கிளம்பணும். எப்பவும் போல நீ சூப்பரா ரெடி ஆகணும். குட். படுத்துக்க, தூங்கு. இந்த மரமண்டையை இப்படி ஹேண்டில் பண்றது கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. நான் சொல்றது அப்படியே நம்பிட்டாளே. இந்த தாடிகாரன் நம்மள வச்சு என்னமோ பிளான் பண்றான். அது மட்டும் நல்லா புரியுது. நாளைக்கு அங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் போய் பார்க்கலாம். Hello, sir. Okay, sir. Mr. Siddharth, you can go now. Okay. இங்க பாரு, நீ இங்கேயே இரு. நான் உள்ள போயிட்டு வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். சும்மா ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்காத. I'll be down right for. Oh, really? Sir, You leave a good morning, sanction? sir. Good morning. Yeah, morning. சார், நான் என் வைஃபை கூட்டிட்டு வந்திருக்கேன். உள்ள கூட்டிட்டு வருவா? கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க சித்தார்த். Thank you, sir. All right. ராணி, இங்க பாரு. அவங்க உன்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்பாங்க. அதுக்கு நீ பதில் சொல்லணும். ஓகேயா? யோ, அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. என் வாயில தமிழே வராது. எப்படி அவங்க சொல்றது எனக்கு புரியும், நான் சொல்றது அவங்களுக்கு புரியும்? இங்க பாரு, புரிய வைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன்ல. அவங்க கேக்குற கேள்விய உன்கிட்ட சொல்றேன். நீ சொல்ற பதில நான் அவங்க கிட்ட சொல்றேன். சரியா? ஓ, புரோக்கர் மாதிரியா? சரியா, கோபப்படாத. நீ என்னத்த சொல்றியோ அத்தையே கேட்டு நாங்க உள்ள சொல்லிடுறேன். சரியா? வந்து தொலை, எல்லாம் என் நேரம். குட் மார்னிங் சார். Yeah, she is saying she's very happy for that I am going to abroad. Please send the translator to my cabin. Okay. Sir, what all she says, I will translate, sir. No problem, Mr. Siddharth. Please wait. ஆஹா, வேற யாராவது வந்து கேட்டா இவ வேணும்னே நான் போக கூடாதுன்னு என்னெல்லாம் சொல்ல போறான்னு தெரியலையே. May I come in, sir? Yes, come in. Yes, sir. This is Mr. Siddharth, and this is his wife. Okay. His husband is going for abroad for work.
Please ask her if she agrees to do it. மேடம், உங்க கணவர் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதுல உங்களுக்கு சம்மதம் தானே? அது எப்படி மேடம் சம்மதம்னு சொல்லுவேன்? எந்த பொண்ணும் அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல மேடம். She's saying how will I say like that? No one will say that. சார், அது மட்டும் இல்லாம இவங்க தாத்தா அப்பான்னு ஸ்வீட் தொழிலையே அவங்க குடும்ப தொழிலா பண்ணிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துல இருக்கிற யாருக்குமே இவரு வெளிநாட்டுக்கு போறதுல இஷ்டமே இல்ல சார். இவரோட வாய்ப்புக்கு கூட இவர் அந்த தொழிலை பாக்கணுங்கிறதா ஆசையே. கொஞ்சம் வாய மூடு. ஏன் இப்ப கண்டதை உடகிட்டு இருக்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் பொம்மி பொம்மின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. Mr. Siddharth, please allow her to speak. He's having a family business. His family also not agree in send him abroad. His first wife wishes to take over and do his family business. சார், அவருக்கு இந்த தொழிலை செய்யறதுல விருப்பம் இல்லதா? ஆனா அவங்க அம்மாவால ஆரம்பிச்சது சார் இந்த தொழிலு. அவங்க தாத்தா அப்பா எல்லாம் சிறப்பா பண்ணு வந்த தொழில் இது. அவங்க பொண்டாட்டி மேலோங்கி கொண்ட அந்த தொழிலு சார். எங்க கடையில அதிரசம் எம்மா டேஸ்டா இருக்கும் தெரியுமா? நீங்க கூட இப்ப சாப்பிட்டீங்களே சார். அவ்வளவு நல்ல தொழில பாக்காம பொண்டாட்டி குடும்பத்தை எல்லாம் விட்டு இவர் வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்றது நல்லாவா சார் இருக்குது? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. It is a business that his grandfather has been having a long time. Finally, his wife has raised the business. She said, "Do you know how great the adirasam tastes in her shop? It is good for him to leave such a good business and leave his extended family to go abroad." அக்கா, பாத்தியா அக்கா அந்த தாடிகார எப்படி பேசுறான்னு? நான் அவன் மேல எம்மா உசுரா இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. உன்னோட சம்மதம் கேட்டுதானே நான் அவன் கையால தாலிய வாங்கிக்கினேன். தாடிகார சும்மா நடிக்க வந்தவ தானே சொல்றானே. நான் நடிக்க வந்தவளா இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசு இல்லையாக்கா? ஏன்க்கா அத பத்தி யோசிக்கவே மாட்டேன்றான்? நான் நடிக்க வந்தவதா, அத நான் இல்லன்னு சொல்லல. நான் என்ன இந்த பணத்துக்காகவோ இல்ல ஆடம்பரமா வாழணுங்கிறதுக்காகவும் ஆசைப்பட்டேன்? என்னையும் அறியாம நான் தாடிகார மேல உசிரிய வச்சிட்டேன். அது நான் கட்டையில போற வரைக்கும் எனக்கு மறக்காதுக்கா. அப்புறம் எப்படிக்கா? நான் எல்லாத்தையும் உன்னால கேட்டுதானே பண்றேன். நீ என் குலசாமிக்கா. உனக்காக தானே நான் இந்த வீட்லயே இருக்கிறேன். நீயே சொல்லுக்கா, நான் என்ன பண்ணிட்டோம் சொல்லுக்கா. என்னக்கா சொல்ல வர? என்ன கையெழுத்து போட சொல்றியா? அப்ப நான் தாடிகாரனோட சேர்ந்து வாழ்றது உனக்கே பிடிக்கலையா? அப்புறம் என்னத்துக்கோசரம் அவன் கையால என்ன தாலி வாங்கிக்க சொன்ன? சொல்லுக்கா. நான் தான் உன்னை அக்கா அக்கான்னு சொல்லி உசுர விடுறேன். நீயும் என்ன வெறும் நடிக்க வந்தவளாதான் பாக்குறல்ல. புரிஞ்சிச்சுக்கா, புரிஞ்சிச்சு. இவ அனாதை தானே, இவளுக்குன்னு கேட்க நாதி இல்லன்னு நினைச்சிட்டல. பரவாயில்லக்கா, என்னமோ தெரியலக்கா, நீதான் எல்லான்னு நான் நினைச்சு நின்றேன். பாரு, இப்ப கூட இந்த வாழ்க்கை உன்னோடது இல்லடின்னு நீயே சொல்ற. ஆனா என்னால அதை எதிர்த்து கூட பேச முடியல பாரு. சரிக்கா, உன்னோட விருப்பம் அதானா
நான் கையெழுத்து போட்டுறேன். வேண்டாமா அம்மா நீ இன்னொரு வாட்டி யோசிமா. அக்கா, நீ சொன்ன மாதிரி நான் கையெழுத்து போட்டேன்க்கா. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம்னு நான் வாழ்ந்தேன். இப்போ நீயாவது சந்தோஷமா இரு. இப்படி ஒரு சந்தோஷமான நாளா இது இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாம்மா, நாம எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் நடந்திருக்கு. பொம்மி என்ன நினைக்கிறானே தெரியலையே. வழக்கமா மத்தவங்களுக்கு தான் பொம்மி ஆப்பு வைப்பா. இன்னைக்குன்னு பார்த்து அவ ராணிக்கே ஆப்பு வச்சுட்டாளே. ராணி நிஜமாவே பாவம் தான். அத்தை வாங்க, நம்ம இந்த ரூம்ல போய் செலிப்ரேட் பண்ணுவோம். தமன்னா, இதுதான் சரியான டைம். இப்ப மட்டும் நம்ம மூவ் கரெக்டா இருந்துச்சுன்னா நாம நினைச்சத சாதிச்சிடலாம். என்னத்த சொல்றீங்க? ஆமா தமன்னா, சித்தார்த் அந்த ராணி கிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான். இதுக்கப்புறம் அவ பேர்ல இருக்கிற இந்த சொத்தையும் நம்ம பேர்ல நம்ம எழுதி வாங்கிட்டோம்னா இங்க நாம வச்சதுதான் சட்டம். ஆமாம்மா, அந்த சித்தார்த்தும் வெளிநாட்டுக்கு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த ராணிக்கும் இந்த வீட்டுல எந்த உரிமையும் இருக்காது. அதுக்கப்புறம் அவளை நாம துரத்தலனாலும் அவளே வீட்டை விட்டு வெளியே போயிடுவா. மொத்த சொத்தும் நமக்கு வந்துரும். அதுக்கப்புறம் என்ன கவலை? அதெல்லாம் சரிக்கா. ஆனா அவகிட்ட யாரு சொத்தை எழுதி வாங்குறது? என்ன தம்பி நீங்க, அதுக்குதான் நம்ம கைவசம் ஒரு ஆள் இருக்காரே. யார் அது? யார் அது? யாருமா? ஓ, என்ன சாவித்திரி திடீர்னு கூப்பிட்ட? சித்தார்த்த வெளிநாடு போகணும்னு அடம் பிடிக்கிறான். சரி, இப்ப அதுக்கு என்ன? அவன் தான் நம்ம யாரையுமே மதிக்கிறது இல்லையே. அது இல்லங்க, சித்தார்த் அந்த ராணிக்கு டைவர்ஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணி டைவர்ஸ் பேப்பர்லயும் கையெழுத்து வாங்கிட்டான். இவ்வளவு நாள் நம்ம சித்தார்த்துக்காக மட்டும்தான் அந்த குப்பத்துக்காரி பண்றதையெல்லாம் நம்ம சகிச்சிட்டு இருந்தோம். இப்பதான் அவளுக்கும் அவனுக்கும் எந்த உறவல்லன்னு ஆயிடுச்சு. அப்படின்னா இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு தானே அர்த்தம். அப்புறம் ஏங்க இந்த வீட்டு சொத்து மட்டும் அவ பேர்ல இருக்கணும்? ஆமா சாவித்திரி, நீ சொல்றதும் கரெக்ட் தான். இத பாருங்க, அந்த சொத்து ஒண்ணு மாமா பேர்ல இருக்கணும், இல்ல உங்க பேர்ல இருக்கணும். அதான நியாயம்? இவ யாருவ? ஊர் பேர் தெரியாதவ, நேத்து வந்தவ. அவ பேர்ல நம்ம குடும்ப சொத்தெல்லாம் இருக்கணுமா? இது எந்த விதத்துல நியாயம்? முதல்ல இந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தணும். அதுக்கு ஏதாவது பண்ணுங்க. நீ சொல்றதும் சரிதான் சாவித்திரி. நான் நாளை காலையில அப்பாட்ட பேசிடுறேன். நீங்க என்ன பேசுவீங்களோ எப்படி பேசுவீங்களோ எனக்கு தெரியாது, அதெல்லாம் நீங்க பாத்துக்கங்க. ஆனா சித்தார்த் இந்த நாட்டை விட்டு போறதுக்குள்ள அந்த ராணி பேர்ல இருக்கிற சொத்தை எல்லாம் நம்ம பேருக்கு மாத்தி எழுதி ஆகணும். அவன் போனதுக்கு அப்புறம் நாம ஏதாச்சும் பண்ணோம்னா அதுக்கும் நம்ம தலையை தாங்க உருட்டுவாங்க, நம்ம மேலதான் தப்புன்னு சொல்லிடுவாங்க. அதனால இந்த விஷயத்த நாளைக்கே நீங்க பேசிடுங்க. புரியுது சாவித்திரி, இதுல உன் பேர் அடிபடாம நான் பாத்துக்கிறேன். சரியா? சரிங்க. ஆனா அத்தெல்லாம் இந்த ராணி சமாளிச்சிருவா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் தாத்தா, இந்த தாடிகாரனே என்னோட அன்பை புரிஞ்சுக்காதப்போ
இந்த சொத்தை வச்சீங்கன்னு நான் என்ன பண்ண போறேன்? அத்தை, அவளோட பிட்ட போட ஆரம்பிச்சுட்டா. இத ஸ்டாப் பண்ணியே ஆகணும். இல்லனா சித்தார்த்தே மனசு மாற அளவுக்கு அவ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஏய், போதும் நடிப்பெல்லாம். அப்பா, நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம்ப்பா. நான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். என்னங்க அஞ்சல, நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் ஏதாவது ஒரு முதியோர் இல்லம் போய் சேர்ந்துடலாமான்னு தோணும். ஆனா என்னோட உயிர் இந்த வீட்டுல தான் போகணும்னு ஆசைப்பட்டேன். அது ஒண்ணுக்காக மட்டும்தான் இங்க இருக்கிற அஞ்சல. என்னங்க நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் பேசல அஞ்சல, எல்லாருமா சேர்ந்து என்ன இப்படி பேச வைக்கிறாங்க. ஆமா அத்தை, இனிமே ராணி பழைய மாதிரி ஆசிரமத்துக்கு தான் போகணும். 5க்கும் 10க்கும் அலைஞ்சு திரிஞ்சு ரோட்டோரத்துல இருக்கிற கையேந்தி பவன்ல சாப்பிட்டு தான் காலத்தை ஓட்டணும்ல. சொன்ன கேளு. வேண்டாம் விடுன்னு சொல்றல. இப்படி விடுறியா இல்ல சித்தார்த்த வர சொல்லவா? நான் பூச்சாண்டி காட்டுறீங்களா? சித்தார்த்தனா நான் பயந்துருவேனா? இதுக்கு முன்னாலேயாச்சும் அவன் நாண்ட இருக்கிற அன்புனால நான் கம்முனேன். இப்பதான் அவன் நாண்ட டைவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டான்ல, அப்புறம் எப்படி அவன் என்ன கேள்வி கேட்பான்? இத பாருங்க, நான் யாருக்கும் பயப்பட வேண்டியதும் இல்ல, பதில் சொல்ல வேண்டியதும் இல்ல. நான் சும்மாவே ஆடுவேன். நீங்க வேற இப்ப என் கால சலங்க கட்டி விட்டுக்கிறீங்கல்ல, அப்போ இந்த ராணி ருத்ர தாண்டவம் ஆடுறத நீங்க எல்லாம் பாக்க வேணாம். நான் இப்ப கொலகாண்டுல இருக்கிறேன். எனக்குன்னு இப்ப எதுவுமே இல்ல. உங்க எல்லாரையும் கொண்டு புதைச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த ராணிய பத்தி யாருக்கும் தெரியாதுல்ல. இந்த ராணி இப்போ கருப்பு மாதிரி நிக்கிற, என் முன்னால நிக்காம போயிருங்க. எதிரில யாரு வந்தாலும் சம்ஹாரம் பண்ணின்னு போய்கினே இருப்ப. புரிதா? என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க? இங்க பாருங்க, நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் என் கண்ணுல படாம ஒதுங்கியே இருங்க. இல்லனா எத்தனை உசுறு போவோன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். அக்கா, ராணி பயங்கர கோவத்துல இருக்கா. எல்லார் மேலயும் இருக்கிற கோவத்தை நம்ம மேல காட்டுறாக்கா. வாங்கக்கா, முதல்ல இங்க இருந்து போயிடலாம். தமன்னா வாமா. அம்மா வாங்கக்கா. நீங்க வாங்கம்மா, நான் சொல்றேன். தமன்னா வா. வாங்க போலாம். மனோ போ போ. கூட்டுக்குன்னு போயினே இருங்க. என் கண்ணு முன்னால கூட வந்துடாதீங்க. தாத்தா, இதெல்லாம் முடிஞ்சு நான் திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வருவனோ இல்லையோ, இங்க இன்னும் எத்தனை நாள் இருக்க போறேன்னு தெரியல. எனக்கு ஒரே ஒரு ஆசைதான். என்னம்மா, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? இல்ல தாத்தா, நீங்கெல்லாம் போங்க, நான் தாடிகாரன் கூடவே வரேன் தாத்தா. இந்த
வீட்ல இருக்கிற இந்த கடைசி நிமிஷங்கள் எல்லாம் நான் தாடிகாரனோடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் தாத்தா. சரிம்மா, நீ அவன் கூடயே வா. ஆனா எப்பவுமே நீ இந்த வீட்டு மருமக தான், என்னோட பேத்தி தான். அதை எப்பவும் மறந்துடாத. இவங்கெல்லாம் இந்த சொத்தை வேணா உங்ககிட்ட இருந்து பறிச்சு பங்கு போட்டுக்கலாம். ஆனா உனக்கும் எனக்கு இடையே இருக்கிற பாசத்தை யாராலையும் பிரிக்கவும் முடியாது, பங்கு போடவும் முடியாது. ஏன் தமன்னா, இவ சித்தார்த்த கூட்டிட்டு வந்துருவாளா? வராம எங்க தப்போ போறா? இவ வரலனாலும் சித்தார்த் கண்டிப்பா கூட்டிட்டு வந்துருவான். அவன் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கான். ஏய், நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அவங்களோட போகலையா? உன்னை அவங்களோட தானே போக சொன்னேன். கொஞ்ச நாளாவே நான் சொல்றதை கேட்க கூடாதுன்னு நீ ஒரு முடிவோட தான் இருக்க. இல்லையா, உன்னோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வரலான்னு நினைச்சுதான் நான் தாத்தா வாண்ட சொன்னேன். ஏயா, உன் மனசுல தம்மா துண்டு கூட என் மேல உனக்கு லவ் வரலையா? நான் ராணின்னு தெரியறதுக்கு முன்னால என் மேல அவ்வளோ ஆசை வச்சிருந்தியா? அது பொம்மி அக்கான்னு நினைச்சுதான்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்கள மாதிரியே இருக்கனே, அதுக்கோசரமாவது என் மேல கரிசனம் காட்டக்கூடாதா? நீ என் கழுத்துல தாலி கட்டிக்கிறையா? அது நடிப்புன்னு நீ நினைச்சு நிறுகிற. அதுதான் வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்து நிறுகிறையா? உன்னை எந்த வகையிலயும் தொந்தரவு பண்ணாம தானே நான் உன் கூட இருந்தேன். இப்போ அதுக்கும் ஆப்பு வச்சிட்டல. ஏயா இப்படி பண்ண? இப்படி என் மனசுல ஆசைய விதைச்சிட்டு அத வேரோட புடுங்கி எரிஞ்சிட்டியா? என் மனசே வலிக்குதுயா. என்ன எப்பவுமே ரேடியோ ஜாக்கி மாதிரி பேசிக்கிட்டே வருவ, இப்ப என்னன்னா அப்படியே அமைதியா வர? நீ இப்படி அமைதியா இருக்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பிளான் கண்டிப்பா இருக்கணுமே. என்ன பிளான் வச்சிருக்க? ஐயோ, இந்த ராணி என்னத்துக்கோசரமோ கலங்கினதே இல்லையா? இப்போ இருக்கிறாளே இவ ராணியே இல்ல. எங்க ஏரியால வந்து கேட்டு பாரு, ராணி இருக்கிற இடம் எப்பவுமே கலகலன்னு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இப்போலாம் என்னால கலகலன்னு இருக்கவே முடியலையா? இந்த ராணிய எனக்கே புரியல தெரியுமா? ஐயோ மாமா, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற நேரத்துல தயவு செஞ்சு யார் முடியும் ஸ்பாயில் பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்லுங்க சித்தப்பா. அந்த ராணி திடீர்னு சென்டிமெண்டா பேசி சித்தார்த் கூட வரேன்னு சொன்னதுக்கும் ஏதாவது பிளான் இருக்குமோன்னு எனக்கு தோணுது தமன்னா. அப்படிலாம் எதுவும் இருக்காது தம்பி. என்னைக்கு சித்தார்த் அவகிட்ட டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கினானோ அன்னையில இருந்து அவ பல்ல புடுங்கின பாம்பு மாதிரி சுருண்டு கிடக்குறா. தம்பி, நீங்க கண்டதையும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க. சொத்து வரத நினைச்சு சந்தோஷமா ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. இனிமே ராஜா மாதிரி வாழலாம். அப்ப எங்க சித்தார்த்தையும் ராணியும் காணோம்? அத ஏன் கேக்குறீங்க? நாம எல்லாரும் கிளம்பி வெளியில வந்தோம்ல, எனக்கு தாடிக்காரனோட கார்ல தனியா வரணும் அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் டயலாக போட்டான். இந்நேரம் வந்துகிட்டு இருப்பா. எங்க நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அவங்க வந்துருவாங்க. பாவம், மாமா வந்து எவ்வளவு நேரம் காத்துட்டு இருப்பாங்க. சரி, என்ன நடந்ததுன்னு உள்ள போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மா, ரெஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியா முடியணும்னு ஒரே டென்ஷனா இருக்குமா? எதுக்கு டென்ஷன்? ஏன் கவலைப்படுற? எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ கோடீஸ்வரன். சந்தோஷமா இரு.
நீங்க எடுத்த முடிவுக்கு நான் அகைன்ஸ்டா நிக்க போறது இல்ல. டிவோர்ஸ் தான் வேணும்னு 100% முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா. இந்த தெளிவு நிறைய பேருக்கு இருக்காது. டிவோர்ஸ் வேணும்னு பிடிவாதமா நிப்பாங்க. ஆனா கொஞ்சம் அழுத்தி கேட்டா யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பரவாயில்ல, நீங்க என்ன வேணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கீங்க. ஒருவேளை 2 மாசம் கழிச்சு நீங்க டிவோர்ஸ் வேணான்னு முடிவு பண்றீங்கன்னு வச்சுப்போம். இல்ல அப்படின்னு வச்சுப்போம். அதுக்கான காரணங்கள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு? இந்த 2 மாசத்துல என்ன நடந்திருந்தா நீங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிருப்பீங்க? பவித்ரா கிட்ட இருந்து விலகிறதுக்கு ஒரு 10 காரணம் இருக்கா? சொல்ல முடியுமா? சார் வாங்க மிஸ்டர் பத்மநாபன். சார், நான் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுத்துட்டேன். எல்லாம் செக் பண்ணிட்டீங்களா சார்? சார், அதுல யாருக்கு சொத்து பிரிக்கணுமோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சார். அதுபடி நீங்க பிரிச்சு கொடுத்துருங்க சார். ஓகே சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நான் உங்களை கூப்பிடுறேன். சரிங்க சார். ஓகே சார். அக்கா, நீங்க நினைச்சத சாதிச்சிட்டீங்க. நெல்லுக்கு பாயறது கொஞ்சம் புல்லுக்கும் பாயும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களால எனக்கும் சொத்து வர போகுது. சார் சார் சார், எங்க சார் கிளம்பிட்டீங்க? என்ன பத்மநாபன் சார், நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் அப்பாயின்மெண்ட் நேரத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லி. இனி நாளைக்கு தான் சார் பண்ண முடியும். ஐயோ சார், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வெயிட் பண்ணாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு தான் பண்ண முடியும். சார் சார், ஐயோ சார். சார், உங்க கண்ணு முன்னாடி தானே போன் பண்றேன். அவங்க பக்கத்துல வந்துட்டாங்க சார். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சார். ப்ளீஸ் சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ் சார். என் நிலைமை உங்களுக்கு புரியுதா இல்லையானே தெரியல எனக்கு. நீங்க சொல்ற மாதிரியே நான் இங்கேயே இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு தான் நடக்கும். புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் ப்ளீஸ் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். யோ போயிட்டாரு. என்னப்பா இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? அந்த சித்தார்த்தும் வரல, ராணியும் வரல. இப்போ உங்களுக்கு மனசு குடுகுடுன்னு இருக்குமே. எங்களுக்கு சொத்து கிடைக்க கூடாதுன்னு சித்தார்த்த ராணி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கான். என்னடா வளர்ற? நான் உளறலப்பா, உண்மையை தான் சொல்றேன். எனக்கும் எதுவும் தெரியாது. இரு, போன் பண்ணுங்க பண்ணுங்க, போன் பண்ணுங்க. ஸ்விட்ச் ஆஃப்னு வருதுடா. பின்ன ஸ்விட்ச் ஆஃப்னு தான் வரும். எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுத்துட்டு எல்லாம் என் தலையெழுத்து. என்ன படி தொலைகிறது? சாவித்ரி கேளு, என்னது கேளு. சூப்பர் மாமா, நல்லாவே நடிக்கிறீங்க. அவங்க தான் அப்படி பண்றாங்கன்னா நீங்களுமா? சாவித்ரி, இதுல இவரை சொல்லி பிரயோஜனம் இல்ல. எல்லாம் அந்த குப்பத்துக்காரியோட வேலை. அவகிட்ட இருந்து சொத்தை புடுங்க போறதுனால இப்படி எல்லாம் சதி பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன பண்ணி தொலைகிறது? அப்பா என்னப்பா? அவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. அவ விரிச்ச வலையில நம்ம மொத்தமா வந்து மாட்டிக்கிட்டோம். தமன்னா, வாய மூடு. சும்மா வாய்க்கு வந்தபடி எதையோ பேசாதமா. அவ இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு பண்ணிருக்கான்னு தெரியுமா? அவளை போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இல்லனா என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் நாளைக்கு பண்ணிக்கலாம்ல. இவளை பத்தி புரிய வைக்கதான் இப்படி ஒரு விபத்தை ஏற்படுத்தினீங்க. ராணி, உனக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எதிரி ராணி. ராணி, சிஸ்டர், ராணிக்கு என்னாச்சு? சார், உங்களுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு சார். இமிடியேட்டா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா சரியாயிடும். சார், காலை தேய்ச்சி விடுங்க சார். சார், என்ன சார் யோசிச்சுட்டு இருக்கீங்க? காலை தேய்ங்க சார். சிஸ்டர், அவளுக்கு ஃபிக்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஏதாச்சும் பண்ணுங்க சிஸ்டர். என்ன ஆச்சு
சிஸ்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. சார் அவங்களோட பல்ஸ் ரொம்ப லோவா இருக்கு. இப்ப என்ன பண்ற? நான் என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன். நாம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகணும். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. பேஷண்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சரிங்க சிஸ்டர். டாக்டர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரீமா பல்ஸ் குறைஞ்சிருச்சு. சரி உடனே ஐசியூ கொண்டு போங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ கண் வைக்கவே மாட்டேங்கிறா. சார் என்னங்க சார் உங்களோட நகை? சிஸ்டர் இவங்களுக்கு பிளட் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. உடனே மிஸ்டர் சித்தார்த் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். சார் அவங்களுக்கு பிளட் நிறைய லாஸ் ஆனதுனால பிளட் இமிடியேட்டா தேவைப்படுது சார். அவங்களோட பிளட் குரூப் AB பாசிட்டிவ் சார். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ உடனே பிளட் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சிஸ்டர் எனக்கும் அதே பிளட் குரூப் தான். நான் கொடுக்கலாங்களா? தாராளமா கொடுக்கலாம் சார். நேரா போய் லெஃப்ட்ல இருக்க ரூமுக்கு போய் பேஷண்டோட நேம் அண்ட் டீடைல் சொல்லுங்க. அதுக்கான ப்ரொசீஜர் அவங்க சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம். ஒரு சின்ன ஹெல்ப் இதெல்லாம் வச்சுக்கோங்க. நான் பிளட் கொடுத்துட்டு உடனே வந்தேன். சரிங்க சார். என்ன இப்படி எல்லாம் பேசுற? என்ன அவ காப்பாத்தி குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கிட்டாளே. நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவன் ஒண்ணு செய்யறானா அதுக்கு 1000 காரணம் இருக்கும்பா. இத பாரு, நீ கண்டதையும் நினைச்சு கவலைப்படாத. நீ ராணி சீக்கிரமா குணமாயி வரணும்னு மட்டும் வேண்டிக்கப்பா. நான் சொல்லல அந்த சித்தார்த்தோட மனசு சட்டுன்னு மாறிட்டே இருக்கும்னு. இவ்வளவு நாள் அவளை திட்டிக்கிட்டு இருந்தவன் அவளுக்காக இப்ப எப்படி உருகுறான் பாத்தியா? இதெல்லாம் சரியே இல்ல. வாங்க. வாங்கம்மா. பொம்மி, செத்தவங்க எல்லாம் கூடவே இருந்து அவங்க குடும்பத்தை பாத்துக்குவாங்க, ஆசீர்வதிப்பாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நெசோன்னு நான் நம்புனேன் பொம்மி. ராணி உன்னை கொலசாமியா நினைச்சுன்னுக்கிறா. உன் அஸ்திய உடம்புல உன் பேரோட சேர்த்து பச்சை குத்தி வச்சுக்கிறா. அவளை மட்டும் என்னோட பழைய ராணியாவே என்கிட்ட குடுத்துரு பொம்மி. அவளை எப்படியாவது காப்பாத்தி என்னாண்ட குடுத்துரு பொம்மி. இந்த மாதிரி விளக்க எடுத்து வச்சு இந்த விளக்கெல்லாம் ஏத்தி அத்த அணையாம பாத்துக்கினா நீ என்ன கேட்டாலும் அத உன்னாண்ட வந்து சொல்லுவேன்னு தான் பொம்மி அக்கா சொன்ன மாதிரி எனக்கு தோணுது. ராணி 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 டாக்டர் டாக்டர். பொம்மி, நீ வரலனாலும் இம்மா நேரம் நான் பேசினது உன் காதுல விழுந்திருக்கும். நீதான் பொம்மி நம்ம ராணிய காப்பாத்தணும். பொம்மி, செத்தவங்க எல்லாம் கூட இருந்து அவங்க குடும்பத்தை பாத்துப்பாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உன்னை இந்த வீட்ல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது நெசம்னு நான் நம்பினேன் பொம்மி. ராணி உன்னை கொலசாமியாட்ட நினைச்சுன்னு இருக்கிறா. உன்னோட அஸ்திய உடம்புல பேரோட சேர்த்து பச்சை குத்தி வச்சிருக்கா. ராணி ரொம்ப பாவம் பொம்மி. அவ ஒரு அனாதை. அவ இங்க நடிக்க வந்தா. ஆனா உன் மேல, உன் புருஷன் மேல, இந்த குடும்பத்து மேல
எல்லார் மேலயும் உண்மையான பாசத்தை வச்சு தொலைச்சிட்டா அந்த முட்டாள். அதுக்கோசரம் தானே அவ இன்னைக்கு இப்படி கிடக்குறா. அவளை அந்த நிலைமையில பாக்குறதுக்கு என்னால முடியல பொம்மி. அவ ஒண்ணுதான் குலசாமியா நினைச்சிட்டு இருக்கிறான். அப்ப நீதானே பொம்மி அவளை காப்பாத்தணும். அவ உன்னை குலசாமின்னு சொன்னதுனாலயோ என்னவோ ஏன் இப்படி சோதிக்கிற? எதுக்கு எடுத்தாலும் பொம்மி அக்கான்னு ஒன்னதானே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பா. அப்ப நீதானே பொம்மி அவளை காப்பாத்தணும். அவளை காப்பாத்தி நீ என்னாண்ட கொடுத்துரு. அவளை மட்டும் என்னோட பழைய ராணியாவே என்கிட்ட கொடுத்துரு பொம்மி. அவளுக்கு என்ன விட்டா வேற யாருமே இல்ல. எனக்கும் அவளை விட்டா வேற யாருமே இல்ல பொம்மி. அவ இல்லன்னா நான் தான் பொம்மி அனாதையா இருப்பேன். அவளை எப்படியாவது காப்பாத்தி என்னாண்ட கொடுத்துரு பொம்மி. என்னாச்சுப்பா? தாத்தா, அவளுக்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குறாங்க தாத்தா. அஞ்சல, நீ வா என் கூட வா. சொன்னா கேள்வா. பாட்டி அண்ணன் ஆகாதண்ணே. பிள்ளையாரப்பா, எப்படியாவது ராணிய காப்பாத்துப்பா. என் பேரனுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும் தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன். பொம்மி இறந்து போனதால முதல் வாழ்க்கை தான் அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. இப்ப ராணியோட நிலைமைய பார்க்கும்போது அவனுக்கு எங்க இந்த 2வது வாழ்க்கையும் அமையாம போயிடுமோன்னு பயமா இருக்கு. பிள்ளையாரப்பா, உன்னை நம்பி உன் முன்னாடி வந்து நின்னு ராணிக்காக உயிர் பிச்சை கேட்டு நிக்கிறோம். அவன் என் பேர உயிரை காப்பாத்த போய் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டா. அவளை எப்படியாவது காப்பாத்தி என் பேரன் கூட சந்தோஷமா வாழ வைப்பா. சித்தப்பா, பாவம் அண்ணி. 2 நாள் அவங்க மனசே சரியில்லை. அவங்க முன்ன மாதிரி தைரியமா இருந்திருந்தாங்கன்னா அந்த தைரியமே அவங்கள காப்பாத்தி இருக்கும். அண்ணனுக்கு மட்டும் ஏன் சித்தப்பா இப்படிலாம் நடக்குது? ஆமா தர்ஷினி, சித்தார்த்த பார்க்க பார்க்க என் மனசே ஆற மாட்டேங்குதுமா. ஏன்டா அவனுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய மாட்டேங்குதுன்னு தெரியல. தாடிகாரா, உன்னை விட்டு நான் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிட மாட்டேன்.
சித்தார்த் நீ பேசிட்டு வாடா, நாங்கெல்லாம் வெளில இருக்கோம். என்ன தம்மனா, நாம ஒண்ணு நினைச்சா இங்க வேற ஒண்ணு நடக்குது. அத்தை, எனக்கும் கடுப்பா இருக்கு. சரிம்மா, இப்ப என்னதாம்மா பண்ணணும்? இருடா, யோசிக்கலாம். நானே பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். ராணி, எதுக்காக இப்படி பண்ண? எல்லாம் உனக்காக தாயா. மேடம், நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? உங்க ஹஸ்பண்ட் உங்க மேல உயிரையே வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒண்ணுனா அவர் எவ்வளவு துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? உங்களுக்கு ரத்தம் கொடுத்தது யாருன்னு தெரியுமா? உங்க ஹஸ்பண்ட் தான். நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் வெளியில இருக்க விநாயகர் சிலையே கதின்னு இருந்தாரு. உங்க ஹஸ்பண்ட் சாமி கிட்ட வேண்டினது மட்டும் இல்ல, நீங்க கண்ணு முழிக்கிற வரைக்கும் அவரு கண்ணுல இருந்து தண்ணி நிக்கவே இல்ல. அவரு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் எல்லா பொண்ணுங்களுக்கும் கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். ஆமா, எதுக்காக என்ன காப்பாத்த நீ உன் உயிரை பணைய வச்ச? உனக்கு என்னாலதான் இப்படி ஆயிடுச்சுங்கிற கில்ட்டினஸ் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்க. இதுக்காக நான் உனக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ, உன்னோட ரத்தம் தான் என் உடம்புல ஓடுதுன்னு நினைச்சா எனக்கு எம்மா சந்தோஷமா இருக்குது தெரியுமா? என்ன பேசுற? நான் அவ்வளவு சொல்லியும் நீ எதுக்காக இப்படி பண்ண? ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு காரணம் நான் தான்ற குற்ற உணர்ச்சியே என்ன கொன்றாது. இதையெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஏன் இப்படி பண்ண? நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு கேட்டா அமைதியா என்னையே பாத்துக்கிட்டு இருக்க. ஏதாவது பேச. நான் உன்னாண்ட ஒண்ணு கேட்கணும், கேக்கட்டுமா? ஐயோ, நான் இப்ப இவகிட்ட சாஃப்டா பேசுறத அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஏதாவது ஏடா கூடமா கேட்டுருவாளோ? யோ, என்னயா யோசிக்கிற? எனக்கு ரொம்ப பசிக்குதியா, எனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கி கூட. சரி இரு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இந்தா சாப்பிடு. உனக்கு ஏதாச்சும் இருக்குதாயா? எனக்கு எம்மா பெரிய ஆக்சிடென்ட் நடந்துக்குது, உயிருக்கு போராடி மறு ஜென்மம் எத்துக்குன்னு வந்துக்கிறேன். கையில குளுக்கோஸ் ஏறின்னு இருக்குது, முடியாம பட்டு நிறுவ விளாண்ட போய் சாப்பிடுன்னு தட்டை கொண்டாந்து நீட்டுற. என்ன ஊட்டி விடியா? சரி. ஏய் நில்லு நில்லு. மறுபடியும் என்ன ராணி? இல்ல, தாடிகாரனும் தான் ஆக்சிடென்ட்ல சிக்கின்னு உயிர் பொழிச்சு வந்துக்கிறான். அவனுக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கலாம் தான். சித்தார்த், கொஞ்சம் சேர்ந்து நில்லுப்பா. ஹே ராணி, நான் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல நீ எப்படி சந்தோஷமா வாழறன்னு நான் பாக்குறேன்டி. ஆசையா தாடிக்காரன் சொல்றல, அவன் கையாலேயே உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை புடிச்சு வெளியே துரத்த வைக்க. இந்த முண்டக்கண்ணி ஆர்த்தி சுத்தின்னு என்ன காலவாரியோட தான் பிளான் பண்றான்னு நல்லாவே தெரியுது. ஆனா என்ன பிளான் பண்றான்னு தான் ஒன்னும் புரியல. சரி விடு, பொம்மி அக்கா இருக்கு சொல்ல நமக்கு என்ன கவலை. தமனா, சூடத்துக்கு பதிலா உன் கண்ணு மொழி அப்படியே லபக்குன்னு வந்து ஆர்த்தி தட்டுல ஊந்துற போகுது.
பாத்து. பொறுமையா வா. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? டாக்டர் உன்ன பத்திரமா இருக்க சொல்லி அனுப்பியிருக்காரு. திரும்ப திரும்ப இப்படியே பண்ணிட்டு இருக்க. கொஞ்சம் பாத்து வா. பாத்து வா. ஏன் தாடிகாரா, என் மேல உனக்கு அவ்வளோ லவ்வா? அத்த, இந்த கருமத்தெல்லாம் பார்க்கணும்னு என் தலையில எழுதிருக்கு. சித்தார்த் வெளிநாடு போற வரைக்கும் தான் இந்த ஆட்டம். அதுக்கப்புறம் ஆட்டம் போடுற இந்த காலை எப்படி உடைக்கிறேன்னு பாரு. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்னு நினைச்சோம். ஆனா அந்த சந்தோஷம் ஒரு நாள் கூட நிலைக்கலையம்மா. அதுக்குள்ள இவன் கனடா கிளம்புறேன்னு சொல்லி என் தலையில இடிய இறக்கிட்டு போறாங்கம்மா. அவனை எப்படி போக விடாம தடுக்கிறதுன்னு எனக்கு தெரியலையம்மா. என்னத்துக்கோசரம் நீங்க எல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கீங்க? தாடிகாரன் உங்களை இந்த வீட்டை விட்டு, குறிப்பா என்ன விட்டு எங்கேயும் போக மாட்டான். என்னம்மா சொல்ற? ஆமா தாத்தா, தாடிகாரன் மேல நான் உசிரியே வச்சுக்கிறேன். இம்மா சீரம் தாடிகாரனை வெளிநாட்டுக்கு போக விட்டுருவாளா இந்த ராணி? நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அப்பெல்லாம் எதுவுமே நடக்காது. அது எப்படிமா அவ்வளவு உறுதியா சொல்ற? பாட்டி இந்த சொத்தை பிரிச்சு எழுதணும்னு நினைச்சாங்க, முடிஞ்சுதா? அதே மாதிரிதான் இதுவும் நடக்காது. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பாருங்க. நான் உன்னதான் வச்சுக்க ஆசைப்படுறேன். இங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணி என்ன ஏமாத்தி வெளிநாடு போக விடாம பண்ணலான்னு பாக்குறியா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. இன்னும் 2 நாள் தான், அப்படி சொயின்னு போயிட்டே இருப்பேன். நான் ஒன்னும் வெளியூருக்குலாம் போகல. நான் நினைச்சப்பெல்லாம் திரும்ப வரத்துக்கு. நான் போறது கனடா. என்னோட கனவு தேசம். என்னோட கரியரை நான் அந்த நாட்டுல தான் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறது எத்தனை வருஷ கனவு தெரியுமா? போறதுக்கு முன்னாடியே இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்றியே, ஒருவேளை போக முடியாம போச்சுன்னா என்னயா பண்ணுவ? உன் வாய் பெனாயில் ஊத்தி கழுவு. எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிக்கிட்டு இருக்க. இன்னும் 2 நாள் தான். 2 நாள்ல பிளைட் ஏறி நான் பாட்டு போயிட்டே இருக்க போறேன். யாராலையும் என்ன தடுக்கவே முடியாது. நீ எப்படி வெளிநாட்டுக்கு போற நானும் பாத்துறேன். பாரியா, உன்னை எங்க இருக்க வச்சு உன்னை போக விடாம பண்ற பாக்குறியா? என்ன ஓவரா பேசுற? நீ கேட்டா என்ன சொல்லுவ? பொம்மி அக்கா கிட்ட போய் என்ன தடுத்து நிறுத்த சொல்லி சொல்லுவ, அப்படிதானே? அதையெல்லாம் நம்பி ஏமாற ஆளு இந்த சித்தார்த் இல்ல. ஐயோ, நீ வெளிநாட்டுக்கு போறத தடுக பொம்மி அக்கா வேற வரணுமா? அவங்களுக்கு வேற வேலை இல்ல, அத நானே பாத்துக்கிறேன். சும்மா இந்த வாய்ஸ் அவடெல்லாம் என்கிட்ட வேண்டாம். நீ சொல்ற எதுவுமே நடக்க போறது இல்ல. இந்த தடவை கண்டிப்பா என்கிட்ட நீ தோக்கதான் போற. ஓடி. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ள புகுந்து அந்த கிழவனை அட்டாக் பண்ணி அந்த ஆள் கதையை முடிக்கிறீங்க. சித்தார்த் வெளிநாட்டுக்கு போறது பிடிக்காமலும் தாத்தா சொத்தை எல்லாருக்கும் எழுதி கொடுக்கணும்னு சொன்ன காரணத்தினாலதான் ராணி தன்னோட குப்பத்து ஆளுங்களை வச்சு தாத்தாவை கொன்னுட்டான்னு இந்த வீட்டுல இருக்கிறவங்கள நான் நம்ப வச்சுக்கிறேன். அதுக்கு ஏத்த மாதிரி எல்லா ஆதாரத்தையும் நான் செட் பண்ணியே வச்சிடறேன். சார், சூப்பர் ஐடியா சார். நீங்க சொன்ன மாதிரி நாங்க பண்ணிடுறோம். நீங்க பண்ண வேண்டிய வேலையை ஆரம்பிச்சிருங்க. முக்கியமான விஷயம், ரொம்ப கவனமா பண்ணணும். இப்படி ஒரு ஐடியாவை வச்சு இப்ப தாத்தாவை போட்டு தள்ள போறோங்கிறது என் அம்மாவுக்கும் ஒய்ஃபுக்கும் கூட தெரியாது. என்னோட திட்டப்படி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் நானே அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன். இங்க பாருங்க, சத்தம் வெளியே வராம பிசிறு தட்டாம அந்த கிழவன் கதையை முடிக்கணும். வேலையை என்கிட்ட விட்டீங்கல்ல, கவலை விடுங்க சார், நாங்க பாத்துக்கிறோம். அதுக்காக நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்கணும் பொம்மி. வா பொம்மி. அதே மாதிரி உன்னோட ஆசைகள் என்ன? நீ உயிரை விடுற சமயம் என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைச்சிருந்தியா? என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு பொம்மி. வா பொம்மி, வா.
இல்ல, எல்லாமே பொய். அவங்க என்னை ஏமாத்துறாங்க. அவன் சொல்றதெல்லாம் சுத்த பொய் பொம்மி. இல்லனா நானே விளக்கேத்தி கூப்பிட்டோம் என் முன்னாடி நீ வரா விரும்பியா? இல்ல பொம்மி, அவன் உன்னை வச்சு ஏதோ ஒரு கேம் ஆடுறா. இருக்கு சரியான ஃப்ராட. யாருப்பா? யாரு? யாரு? ஏய், யாரு? ஏய், நீயும் ரூம்ல தானே படுத்திருந்த? சத்தம் கேட்டு ஏன் கூட தானே கீழே இறங்கி வந்த? தாத்தா என்னன்னா நீதான் வந்து அவரை காப்பாத்துனதா சொல்றாரு. உண்மையா அங்க என்ன நடந்தது? அவரை காப்பாத்துனது நீ இல்ல, அப்ப வந்தது யாரா இருக்கும்? பொம்மி அக்கா தான் வந்து காப்பாத்துனாங்கன்னு சொன்னா நீ என்ன நம்பவா போற? யோ, நான் தான் போய் தாத்தாவை காப்பாத்தினேன். ஏய், என்ன நீ குழப்பற? நான் ஒன்னும் குழப்பலையா? அங்க என்ன நடந்துச்சுன்னா, ஏய் எப்பா சாமி போதும். உடனே பொம்மி அக்கா அது இது நீ ஆரம்பிச்சிருவ. எனக்கு காலையில நிறைய வேலை இருக்கு. நான் கனடா போறதுக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆளை விடு, நான் போய் தூங்குறேன். உனக்கோசரமே வாழணும்னு நினைக்கிற என்ன? இரு, இப்ப என்ன மெரினா பீச்ல உனக்கு ஒரு செலவு வைக்கட்டுமா? யோ, என்ன பார்த்தா உனக்கு எப்படியா தெரியுது? அதத்தான் நானும் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? நிம்மதியா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி விட்டு இப்படி கதையா சொல்லிட்டு இருக்க. இப்ப நீ என்ன எதுக்கு எழுப்புன? முதல்ல அதை சொல்லு. இல்ல, நீ இப்படி என்ன ஒரேடியா விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போற. கடைசியில எனக்குன்னு சில ஆசைங்க இருக்குது. அத நிறைவேற்றிட்டு போயா? என்ன ஆசை? சும்மா ஆசை தோசை அதுன்னு சொல்லி என்ன லாக் பண்ணலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் நீ வேற ஆளை பாத்துக்கோ. அப்படியா? உனக்காக இவ்ளோ பண்ணவளுக்காக நீ இது கூட பண்ண மாட்டல? வானாயா வானா. இறங்கி வா, நான் போக மாட்டேன். நீ வாயா, பொழைச்சா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா பொழைப்போம், இல்லன்னா ஒன்னாவே சாவோயா. ஏய் 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 ராணி, எந்திரி. உன் ஆசை என்னன்னு சொல்லு. யோ, என் ஆசை என்ன தெரியுமா? இரு இரு இரு. நீ பாட்டுக்கு ஆசைய சொல்றன்ட்டு நீ வெளிநாடு போக கூடாது, டைவர்ஸ் பண்ண கூடாதுன்னு ஏதாவது கேட்ட அப்புறம் பாத்துக்க. இன்னொரு முக்கியமான விஷயம், என் கூட நீ சேர்ந்து வாழணும்லாம் சொல்லக்கூடாது. நீ வேற என்ன ஆசைய வேணா சொல்லு, நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரியா, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆனா என் ஆசைய நிறைவேற்றுறேன்னு பொம்மி அக்கா மேல நீ சத்தியம் பண்ணு.
என்ன நீ விளையாடுறியா? முதல்ல நீ ஆசை என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறமா நான் சத்தியம் பண்றேன். ஏன்னா நீ ஏதாச்சும் ஏட கூடமா கேப்ப. நான் உன் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னயா? சத்தியம் பண்ணியா? சரி, பொம்மி மேல சத்தியமா உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும்னு நேரடியா கேளு. அத்தை, நான் காலைல சொல்றேன். பேராண்டி தாத்தா, பாயா வாசனை தூக்குதேவா. வாசத்தை புடிச்சிட்டீங்கன்னா டிஷ் டேஸ்ட் இல்லாம போயிடும். ஓ, தாத்தா, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். அம்மா, ஏதோ காஃபி எடுத்துட்டு போனா சரி, இப்ப டிஃபன் வேற ரெடி பண்ணிருக்கான். ஆப்போ ஆட்டுக்கால் பாயாமா. அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாம் சாப்பிடணுமா? ஆமாண்டா, காலையில இருந்து அவன் நடவடிக்கையே சரியில்லை. என்ன பண்றான்னு பார்க்கலாம். ஒருவேளை அந்த ராணி ஏதாவது பிளான் போட்டு இவன் இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறாளோ? அம்மா, ஒருவேளை 2 பேரும் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்களோ? இல்ல இல்ல, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லைனாலும், ஆனா இவன் இப்படி பண்றது எல்லாரையும் அப்படி நினைக்க வைக்கல. கூடிய சீக்கிரமே இதுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். இன்னைக்கு நைட்டு இந்த வீட்டுல என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. அப்பா, ராணிய பாருங்களேன். என்ன மாமா? ஊட்டி ஊடியா? சரி, ஊட்டி தொலைக்கிறேன்.
போலாமா? எங்க? நான் எழுதி கொடுத்த லிஸ்ட் இன்னும் முடியலையே. ஐயோ ஏமா தாயே, தயவு செஞ்சு ஆரம்பிச்சிடாத. தயவு செஞ்சு வாங்க மகாராணி, நாம போலாம். என்னது, இந்த ட்ரெஸ்லயே வா? போய் வேட்டி சட்டை போட்டுக்கணும் வா. அது ஒண்ணுதான் குறைச்சல். இப்ப என்னால வேட்டி சட்டையெல்லாம் மாத்த முடியாதுன்னு சொன்னா திரும்பவும் சத்தியம் அது இதுன்னு ஆரம்பிப்பா. எதுக்கு வம்பு? போறேன், போய் மாத்திட்டு வரேன். வேஷ்டி சட்டை. ராணி, சித்தார்த்து காலையில இருந்தே பொட்டி பாம்பு மாதிரி உன் பேச்ச கேட்டு நடந்துகிட்டு இருக்கானே. என்ன 2 பேரும் ராசி ஆயிட்டீங்களா? உங்க தாத்தா எனக்கு வெக்கமா இருக்கு. அதுவாக்கா? பொம்மி மேல சத்தியமா உன் ஆசையெல்லாம் நான் நிறைவேற்றி வைக்கிறேன். ஏய், இன்னாடி இது? இப்படி எல்லாம் பண்றது பெரிய பாவம்டி. அப்போ என்ன விட்டுட்டு தாடிகார வெளிநாட்டுக்கு போறதும் இல்ல, என்ன அவன் டைவர்ஸ் பண்ண போறதும் இல்ல. கவலைப்படாதக்கா. அதுக்காக நீ பண்றது ரொம்ப தப்பு ராணி. ஏக்கா, தாடிகார என்ன பிரிஞ்சு வெளிநாட்டுக்கு போனா கூட இந்த ஒரு நாள் நான் தாடிகாரனோட சந்தோஷமா இருந்ததை நினைச்சுக்கின்னு வாழ்நாள் பூராவும் ஓட்டிருவேன்க்கா. இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஒண்ணும் சரியா படலமா. ஏதாவது பண்ணியே தீரணும். நீ கவலையப்படாதடா, அதுக்கான பிளான நான் ஏற்கனவே போட்டுட்டேன். ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ண, அப்ப தெரியும் இந்த சாவித்திரி யாருன்னு. சரி வா போலாம். ஏப்பா சித்தார்த், ராணிய கூட்டிட்டு எங்கப்பா போற? தாத்தா போயிட்டு வந்து சொல்றேன். வந்து தொலை. வளரு, நம்ம சித்தார்த் மாறிட்டான் தாமா தோணுது. ஆமாப்பா, ராணி அவன் உயிரை காப்பாத்தினதுல இருந்து அவன் ரொம்ப பாசமா பாத்துக்கிறான்பா. ஆமா வளரு, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அப்படியே 3 ஜோடிகளும் எந்திரிச்சு நில்லுங்கோ. அம்மா நீயும் எந்திரிமா. நீங்க எல்லாருமா சேர்ந்து இந்த பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்பாள்கிட்ட நல்லா வேண்டிண்டு 3 ஜோடிகளை சேர்ந்து இந்த கங்கணத்தை அந்த பொண்ணு கையில கட்டுங்கோ. இந்தாங்கோ, எடுத்துக்கோங்க. இந்தாங்கோ, இந்த குங்குமத்தையும் அந்த கங்கணத்துல வச்சு விடுங்க. நல்லபடியா பரிகார பூஜை முடிஞ்சிருது. இவா 3 பேரோட பிரார்த்தனையும் இருக்கு, என்னோட ஆசீர்வாதமும் இருக்கு. கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பெத்து நீங்க சந்தோஷமா இருக்கணுமா. ரொம்ப நன்றி.
ஆ. சரிங்க, நாங்க கிளம்புறோம். வரோங்க. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம். நன்றி தம்பி. மறக்கவே மாட்டோம். ஏய் வா. அதெல்லாம் போகும். யோ, நீ ட்ரை பண்ணி பாரியா? ஏன்? போகும், ட்ரை பண்ணி பாரு. என்ன இது கைக்குள்ள போகாத வழியிலே போக வச்சிட்டாரே. இதுக்கு பேர் தான் லவ்வோ? வெல்கம் மேம். உங்க கப்பல்ஸ் நேம் சொல்லுங்க. அப்படி யாரும் எங்க கூட வரலையே. ஏய் மேம், என்ன வேணும்? சார், கப்பல்ஸ் பேர் சொல்லுங்க சார். இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நாங்க ஜஸ்ட் சாப்பிட்டு போலாம் தான் வந்தோம். என்னயா கேக்குறாங்க? நம்மள ஜோடி நினைச்சிட்டு பேரை கேக்குறாங்க. யோ, நம்ம ஜோடிங்க தானயா? என் பேரு ராணி, இவரு என்னோட ஹஸ்பண்ட். புருஷன் பேரு வந்து சித்தார்த். எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? எழுதிட்டேன் மேம். ஏங்க, எதுக்குங்க பேரெல்லாம் கேக்குறீங்க? இது எங்க ஹோட்டலோட 25வது வருஷம் சார். அதனால சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறோம். நிறைய செலிப்ரேஷன் கண்டக்ட் பண்றோம். அதுல வின் பண்றவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுப்போம் மேம். ஐ, செலிப்ரேஷனா? தாடிகாரா, நாம தான் இன்னைக்கு எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். கொஞ்சம் பேசாம இரு. லூசு மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லினே இரு. மேடம், இந்த கப்பல் எல்லாம் எங்க போனோம்? அதான் இந்த செலிப்ரேஷனுக்கு. நீங்க நேரா உள்ள போங்க மேடம். யோ, வாயா. இவ தொல்லைக்கு ஒரு எண்டே இல்ல போல. பாத்தீங்களாப்பா, இப்போ சித்தார்த் ஹோட்டல் கூட்டிட்டு போயிருக்கான். இப்போ அது கூட்டிக்கிட்டு போனானே. என்னப்பா? மாமா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுமா. சித்தார்த்தும் ராணியும் இப்ப சமீப காலமா ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்க. ஆமாமா, அத பத்தி தான் வளரும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதான் மாமா, அவங்க 2 பேரும் நல்லபடியா சேர்ந்து வாழணும்னா அதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்னம்மா யோசனை? சொல்லு. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிற இந்த நேரத்திலேயே அவங்களுக்குள்ள ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது மாமா. அப்பா, ஆமாப்பா, இவங்க சொன்ன மாதிரி செஞ்சா அவங்க 2 பேரும் மனசு ஒத்து போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்கப்பா. சரிம்மா, நீ சொல்ற மாதிரி நல்லது நடந்தா அதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? வளரு, அதுக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் பண்ணுமா. தாமரை, நீ கூட சேர்ந்து செய்யுமா. சரிப்பா. ஏமா சாவித்ரி, ஒரு ரொம்ப நல்ல விஷயத்த சொல்லிருக்கமா. ஐயோ, இவ வேற அங்க போய் என்ன கூத்து பண்ண போறான்னு தெரியலையே. ஏதோ பண்ண போறா. ஐயோ, மானமே போக போகுது. மேடம், நீங்க இங்க பாட போறீங்களா? யோ, நாயா நீ சாவு வீட்ல ஒப்பாரி வைக்கிற மாதிரி பாடுன்னு இருக்கிற. இது ஒப்பாரியா? பாட்டுனா எப்படி பாடணும் தெரியுமா? எப்படி பாடணும் நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்களுக்கு இசையை பத்தி என்ன தெரியும்? தெரிஞ்சா கொஞ்சம் பாடி காட்டுங்க பாக்கலாம். என்னயா, பாட்டை பத்தி எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா? பாட்டுனா என் புருஷன் பாடுவான் பாரு, அது பாட்டு. போச்சுரா. இப்ப இங்க வந்து பாட போறான் பாரு, அப்போ தெரிஞ்சுக்குவ எது பாட்டுன்னு. என் வீட்டுக்காரன் எவ்வளவு அழகா பாட்டு பாடுவான்னு இப்போ பாரு.
முடியாதுன்னு சொல்ற? எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துக்கிற, அதுவும் பொம்மி அக்கா மேல. எனக்கோசரம் இப்ப நீ பாடியே ஆகணும். என்னாலாம் முடியாது. நான் பொம்மிக்கா கூட பாடினதே இல்ல தெரியுமா? பொம்மி அக்காக்காக நீ பாடல சரி, எனக்கோசரம் பாடலாம்ல. அதுவும் இல்லாம என்ன விட்டுட்டு நீ போக போறதுனால நீ ஆசைப்பட்டதெல்லாம் செய்வேன்னு எனக்கு சத்தியம் வேற பண்ணி குத்துகிற. என் பேரு சித்தார்த், அவங்க பேரு ராணி. நான் என் ஒய்ஃபை நினைச்சு ஒரு பாட்டை உங்களுக்காக பாட போறேன். நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா. உன்னை நினைச்சு நினைச்சு உருகி போனே மிழ்கா, நெஞ்ச உதைச்சு உதைச்சு பறந்து போன அழகா.